வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு பைக் 2040 நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164 விட 2025 அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலாக பைக் வந்து லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த பைக்கில் வந்து என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, இந்த பைக்கோட ப்ரைஸிங் என்ன, ஸோ பைக் வந்து எப்போ வந்து லான்ச் ஆகும் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தேன், ஸோ ப்ரோ இந்த பைக்கோட காம்படிஷனாக இருக்க என்எஸ்ஆர் இருக்கட்டும் இல்லைனா வந்து வேறு பைக்காக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USD4 செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் வந்து எப்போ வரன்ற மாதிரி கேட்டே இருந்தாங்க. மேல் வீட்லையும் இருக்குது, கீழ் வீட்லையும் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கணும்ல. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USD4 செட்டப் வந்து கொடுத்துட்டாங்க. கடவுளுக்கு கேட்டுச்சோல்லையோ, கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 37mm வந்து USD4 செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இனிமேல் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து இனிமேல் நல்லாவும், அதே நேரத்தில் கார்னரிங்லாம் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இனிமேல் வந்து நல்லா இன்ஸ்பயர் ஆகும். ஸோ ரைடிங் கம்ஃபர்ட்டும் வந்து நமக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே போல் வந்து இதில் வந்து வேறு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் ஸ்கீமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஃபிக்ஸில் வந்து கொஞ்சம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நியூ கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் சேம் அதே டிசைன் தான் வந்து கண்டினியூ ஆகுது. நல்லா ஷார்ப்பான அக்ரிஸ்டான டிசைனே சொல்லலாம். டிசைன் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்து இன்னொரு சின்ன அப்கிரேட் பண்ணால் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் லுக் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்து அலஜனில் தான் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து பவர்னு பார்க்கும்போது 17.5 bhpலையும், டார்க்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 14.7 Nm ஆஃப் டார்க் வந்து கொடுக்குறாங்க. ஆயில் கூலிங் இன்ஜின் தான் வருது. 4 valve இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 5 ஸ்பீட் மேனுவல் கேர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் கிளச் ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்டபிளாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கால் அசிஸ்டன்ட் இது மாதிரி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட சீட் செட்டப் பார்க்கும்போது நமக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலி யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1,40,000 வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஹைக் வந்து நடந்திருக்கு. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 520, ஸோ 520 ரூபா மட்டும் தான் வந்து இதில் வந்து ப்ரைஸ் வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல இதுன்னே சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து வெறும் 520 மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த வண்டியில் இருக்க மோட்ஸ் பார்க்கும்போது நமக்கு வந்து எப்பயும் போல் ரெயின், அர்பன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராக், இது போல் 3 ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டாக்காக வந்து டுவல் சேனல் ABS வந்து கொடுக்குறாங்க. இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 164 விட 2025 அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்கா? இந்த USD4 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ வேணால் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நம்ம வந்து பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.